வெல்கம் டு ஜேஎம்கே வ்ளாக். ஜேஎம்கே வ்ளாக்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி எங்களோட தம்பி என்ன செய்யறான்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். அப்போ நாங்களும் அங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு யோசிச்சா எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே எங்களோட வீட்டுக்கிட்டவே அந்த இடம் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அங்கே தான் போகிறோம். வாங்க அங்கே போய் என்னெல்லாம் செய்ய போகிறோம்ன்றதை வீடியோக்குள்ளே இருந்து போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 பேர் என்ன செய்துட்டீங்கன்னா பைக்கில் போட்டினா, அப்போ எங்கள் 2 பேரையும் நடந்தது காலை வேற எங்கட உள்ரோட்டு காலை வேற சொல்லிச்சுன்னா அப்போ நடந்து போகிறோம். மணி மெயின் ரோட்டுக்கு வேற, அப்போ நாங்கள் மெயின் ரோட்டுக்கு நடந்து போகிறோம். இப்போ மணி இவ்வளோ வழியாக வடிக்கிட்டு போகுதுங்கன்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அதில் என்ன நடக்க போகுதுன்றதை நான் வந்து வீடியோவில் வடிவாக காட்டுறேன். எல்லாம் காற்றடிக்குது, பையன் நடப்போம். ட்ரெயினும் இருக்குது போல பாருங்க. நடந்து எப்படியே போய்கொண்டு இருக்கிறா. இதுதான் எங்களை விட்டுக்கிட்டே இருக்கிற ரயில் ரோட். நாங்களும் பின்னால் அப்படியே போவோம். காற்று கொண்டு போயிடும் போல. அப்படியே இதுக்கால வந்தா மெயின் ரோட் அங்கே இருக்கு. அடுத்தவங்க விட்டு காணியால தான் போறோம். ஐயோ 1 மணி என்ன சொல்லி போட்டு தான் என்ன செய்யறா? நான் ஏறத காட்டணும், ஏறத காட்டாமல நடங்கோ. என்னது மலை தாண்டி கடல் தாண்டி நதி தாண்டி போற மாதிரி மண் ரோட் தாண்டி ரயில் ரோட் தாண்டி இப்போ 10 தாண்டி இப்போ மெயின் ரோட்டுக்கு போறோம். ஹலோ கீர்த்தி, இன்னைக்கு என்ன குப்பை விளோக்கா காட்ட போறீங்களா? இந்த சொசைட்டில எப்படி எப்படி குப்பை இருக்குண்டு. இது வந்து ஒரு காணி, இது அட்டியூர் ஆக்கள்னா காணியா அத இந்த இப்படி இந்த இதுதான் கனாம்பிய குளம். கிட்டவே இருக்குது. தாண்டி கொஞ்சம் தூரம் தான் இரண்டாமடு குளம் இருக்கு. மணி கண்டிப்பா நாங்க இப்ப வந்த இடம் வந்துட்டுது. இதுதான் அந்த இடம். நாங்க இப்ப வர போறோம்னு சொன்னோம். எங்கட ஆக்கள் எக்ஸ்ட்ரா வந்து அங்க இருக்கிறீனா. இந்த இடம் அங்க இருக்கண்டா இரணமாடு சந்தியில இருக்குது. இதுல கிட்ட வந்தீங்கன்னா இரணமாடு சந்தியில இருக்குது. உண்மையாவே போட்டோவுகள் எடுக்கிறதுக்கு அப்படி எடுக்கிறதுக்கு செம்ம கியூட்டான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ வடிவு எங்கள் டாக்கில் வந்து இங்கே இருந்துட்டினா உண்மையா வெயிலுக்கு வந்து லேப்பாறதுக்கு சட்டப்படி ஒரு இடம். நல்ல மரங்கள். இங்கே எங்க போறீங்க அம்மாச்சி? எங்க போறீங்க? எங்க வந்து கொத்து சாப்பிட வந்திருக்கோம். லியா லியா எங்க வந்திருக்கோம்? அம்மா அம்மா நாங்க எங்க வந்திருக்கிறோம்? எங்க பிள்ளைக்கு போன் இருந்தா பிடிக்காததான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. என்னடா வீடியோ எடுக்க போறோம் முன்னிட்டு போன் பிடிக்காது. இப்ப வீடியோ எடுக்க போறேன்னா நாங்க இப்ப இங்க ஒரு ஆள் இருந்து சிரிச்சு கொண்டு இருக்கிற அவத்தான் பார்க்க போறோம். மது இப்ப இந்த இடம் எப்படி இருக்கு? ஐயோ காத்தடிக்குது, சும்மா சூப்பரா இருக்கு. ஒரே வீட்டுக்குள்ள இருக்க நீ வெளியில வந்தது நல்லா இருக்கு. கூட நாங்கள் வழியால விரிகிறது இல்லை. இது எங்கள்ட வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அப்படியா தம்பியும் வாங்க போக மாட்டோம். முதல் கொஞ்ச காலம் ஒரே வழியில திரிஞ்சு சுற்றி சுற்றி இப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் முள்ளுக்குள்ள தான். அதோட முக்கியமா ரிலாக்ஸா இருக்கட்டும். என் மகள் வேற ஒரே வீட்டை இருக்கபடியா இன்னைக்கு அவாவை கூட்டி கொண்டு வந்த வெளியில அவாவை வச்சு வீடியோ எடுக்கிறேன். அவாவை வச்சு வீடியோ எடுக்கிறீங்களா? மேனண்டா அவாவுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்கு. அவாவுக்கு போனை பார்த்தாலே பிடிக்காது. எங்க டிக்டாக்ல பாருங்க வீடியோல சிரிக்க மாட்டா. ஏனண்டா போனண்டா பிடிக்கவே பிடிக்காது. போனை காட்டினாலே பிடிக்கவே பிடிக்காது. சிரிச்சு கொண்டு இருப்பா. போன் பின் கேமராவே முன்னுக்கோ திருப்பினா சரி சிரிப்பு போயிடும்.
இப்போ நடக்குது. ஏனெண்டா ரீசன் வந்து என் போன் பிடிக்காதுன்னா அந்த பிள்ளையோட அம்மா என்ன செய்வோம், அந்த பிள்ளைக்கு போனே கொடுக்க மாட்டா. போனை கொடுக்காம என்ன செய்யறது, போன் பார்க்க கூட விரட்டி இப்போ அந்த பிள்ளைக்கு போனே இப்பத்தானே 8 மாதம் முடிஞ்சிருக்கு. இப்பவே என்னதுக்கு போன்? இப்போ என்னட்ட கூப்பிடு ஓடிக்கிறேன் மேண்டாவன் தங்காங்க வீடியோ எடுக்க சிரிக்கிறா இல்லையா மிரட்டாமட்டு வாங்க வீடியோல அப்படி சிரிக்கிறான்னு பார்க்கலாம். இப்போ போறா அங்க வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன்னா ஜோக்க பாருங்க. இவர் தான் எங்களோட கேமராமேன். நீங்க எங்களோட வீடியோல பார்த்துருப்பீங்க, எங்களை சுத்தி வீடியோ எடுப்பார். இவர் வெக்கப்பட்டு கொண்டு நிற்கிறார். அவன் தண்டப்பாட்டுக்கு சிரிக்கிறான். இது எங்களோட கேமராமேன், ஐ மீன் மை டியர் பிரதர் லியா. 2 பேரும் போனல்ல லியா லியா காத்துக்கு. சரி, இப்போ நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து இதுக்குள்ள இரணமடுவில் இருக்குது சொல்லிட்டீங்களா? இரணமடுவில் இருக்கிற வெல்வியார் சொப்பண்டு நல்லா இருக்கும். வந்து இது போடுவாங்க கொத்துரொட்டி. உண்மையிலேயே பெரிய பெரிய கடையில விட சீரியஸாக இங்கே நல்ல டேஸ்டாக இருக்கும். அப்போ இப்போ இங்கே வந்துருக்குறோம். சும்மா சாப்பிட்டு அப்படி சொல்லி சுட தருவாங்க. இதுல காத்து இந்த இடம் பார்த்துருப்பீங்க, சுத்தி காதுற கல்லுன்னு அந்த படிவா இருக்கும். இதுல இருந்து சாப்பிட உண்மையாலுமே சொல்றேன் வந்து சாப்பாடும் டேஸ்டா இருக்கும், இடமும் நல்லா இருக்கும். வந்து பாருங்க. அதோட பொல் ரொட்டி சம்பல் பிளேன் சும்மா அந்த மாதிரி இருக்கும். அப்போ சாப்பிட்டு நிறைஞ்சுமா பண்ண வந்துட்டு வீடு பக்கத்துல தானே அப்போ இருந்துட்டு போவோம்ட்டு வந்து இருக்கிறோம். என்ன தலையத்தான் பாதிய காணையில வீடியோல அதான் தேடிக்கொண்டு இருக்கேன். இல்ல நான் கரணமா பாக்குறேன் தலைய காணையில அதான் தேடிக்கொண்டு இருக்கேன். என்ன செய்யறேன்னு பண்ணி இந்த மோத்தையை வழி அவங்க என்ன மகள் என்ன செய்யறான்னு பாருங்க. மோய் மோ மோ அம்மா மோ அம்மா எந்த மகள் வந்து அவளோட சித்தியோட இருந்து போனை பிடிக்கிறா. அவாக்கு சித்தி மேரி தான், சித்தி மேரினா சரியான பாசம். இப்ப கொத்து ரெடி ஆச்சுது, அவ போறா உள்ள எடுக்க. கொத்து ரெடி இருக்கா, போறா எடுத்துட்டு வரட்டு. ஜோசிக்கு எல்லாம் கொத்துரட்டி எடுக்க போனோம். காண பார்த்து கொண்டிருக்கிறேன். அவ டென்ஷன் ஆயிட்டா. என்ன மகள் டென்ஷன் ஆகல, பஸ் பாக்குறா. அவ பஸ் பாக்குறோம். இவன் எங்களுக்கு வாங்கி கொண்டு வந்து தாரா. அவ நல்ல புள்ள. ஓ வாரம் அப்படியே வாங்க போய் பார்ப்போம். இதுதான் உள்ள கடை. நீட்டாக இருக்கும். இது வந்து இங்கே ஆர்டர் பண்ணினா தான் போட்டு தருவினா. செஞ்சு வச்சுருக்க மாட்டேன்னா ஆர்டர் பண்ணினா போட்டு தருவினா. வாவ், பார்க்கவே ஆசையாக இருக்கு. எடுத்துக்கொண்டு போவோம். இது 4 பேருக்கும் ஆர்டர் பண்ணியாச்சு. இதுதான் கொத்துரட்டி, இது ஃபாரி, மற்றதெல்லாம் உள்ள ஆர்டர் பண்ணியிருக்கு. அது வருவினம். இதில் நிறைய இருக்குது. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். சாப்பிடாம வெயிட் பண்ணுறீனம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோம். இல்லையாம்மா இல்லையாம்மா இல்லையாம்மாவை கொத்து வேணுமா? லியாமா கடிக்கிற ஜோஜி சாப்பிட மாட்டா. லியாமாவை கொத்து வேணுமா? லியாமா லியாமாக்கு என்ன வேணும்? பட்டு
மாமா வரட்டும் திருப்பி வாங்க பட்டு கொத்துரட்டி இந்த கலரை பார்க்கவே உண்மையாவே எப்படி இருக்கு மணி எனக்கு சாப்பிடணும் போது இருக்கு நீங்க சாப்பிட விட்டீங்கன்னா ஏன் எங்களை தம்பிங்க வெளிக்கடுங்க ஒரு இடத்துக்கு போகும்னு சொல்லும் போதே நான் யோசிச்சேன். ஏனண்டா அவனுக்கு கொத்துரொட்டி பிடிக்கும்ன்றதுக்காக எங்களையும் கொத்துரொட்டி கட்டி கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன தம்பி கொத்துரொட்டி எப்படி இருக்கு? இது தம்பியோட ஃபேவரட் கடை. வீட்டுல ஏதாவது சாப்பாடு மிஸ்டேக் ஆயிட்டுன்னா ஓடி வந்து இங்க சாப்பிடுவான். சொல்றேன் நான் சாப்பிட்டது அண்ணா வீட்டை வாங்கிட்டு வந்தா அப்பா கூட தெரியல இல்லை சுட சுட அந்த கறியும் விட்டு சாப்பிடும்போது தான் வேறு லெவலில் கரண்டியால கிள்ளி சாப்பிட்றத விட கையால கிள்ளி சாப்பிட்றதா உண்மையாக சொல்றேன் அல்டிமேட் டேஸ்ட். அவ்வளோ வந்து விலையும் இல்லை. விலை வந்து எவ்வளோட ஒரு ஃபுல் கொத்து 600 ரூபா. ஆனால் ஒரு ஆக்கள் இல்லை, கடைசி 3 பேர் வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. எங்களோட தம்பி சாப்பிட்டு எங்களுக்கு கொத்துரட்டி சாமி கேட்ட பண்ணு பெப்சியும் ஊத்துறான்னு. என்னடா ஒரு நாள் பிஸியாக இருக்கிறேன் நான் தான் அவனோட கோப்பைகள் இந்த முட்டையெல்லாம் என்னைய விட்டுட்டு சாப்பிட்றீங்கன்னா எங்களை நிற்கிறோம். ஒரு விஷயம் வேண்டாம், எப்போ சாப்பிட்றாவோ அந்த டைம் தான் அவன் பிள்ளை நித்திர கொள்ளும். அப்போ அவள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றாவோ, அப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறோம். கொத்துக்கு ஹைலைட்ஸ் முக்கியமாக இது எடுத்து எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சது. நான் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்றேன். ஏன்னா இந்த மகள் அல்லவா அவள் சாப்பிட வச்சுட்டு நான் சாப்பிட்றேன். எப்படி இருக்கு? நல்ல பைசியாக இருக்கு. முக்கியமாக இந்த அஜினமோல்ட் அது இது ஒன்றுமே கலக்கல. அதான் முக்கியமானது. குழம்பும் உண்மையாகவே நல்லா இருக்கும். குழம்புல உரைப்பா இருக்கு. நாக்க கதகளி ஆடுவேன். நிறைய பேருக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியவான இங்க சாப்பாடு கொடுக்குறது சாப்பிட்ற விஷயம் தெரிஞ்சிருக்காது. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சாப்பிட வரலாம். சூப்பராக இருக்கு. ஒரு புல் கொத்து 600 ரூபா. உண்மையாகவே வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்கு. கூட யாருக்கு உரைப்பு பிடிக்குமோ அவையே இங்கே வாங்க. வேறு லெவல். எங்களை விட்டு எல்லாருமே உரைப்பு. எனக்கு நாக்கு சேர்த்துட்டு எங்களுக்கு சவுண்டு வாங்கி நல்லா இருக்கும். 3 சொல்லிட்டேன். நிறைய குடிப்பான். சாப்பிட்டு முடிஞ்சு இன்னும் உரைக்குது எனக்கு. அம்மா புறாணிக்காதீங்கோ, பார்த்து ஆசைப்படாதீங்கோ, வயிற்று குத்து பிறகு. உங்களை நான் சாப்பிட விடாம செஞ்சு காட்டுட்டா. உங்களை சாப்பிட விடாம செய்ய இந்த கையில இந்த பவர் இருக்கு. கீட்டு இந்த பவரை காட்டுங்க இருக்கா. என்னடா அந்த பவர் இருக்கு. இப்ப நான் என்னடா சாப்பிட விடாம செய்வேன். செய்யட்டா உலகத்திலேயே எதிரியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் சாப்பிட்றத கெடுக்கக்கூடாது, சாப்பாட்டுலேயும் கெட்ட வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு சுட சுட பிள்ளைண்டி இருந்தா நாங்க நினைக்கிறது அங்க அண்ணா செஞ்சிருவாங்க. அதனால ஓட பண்ணியாச்சு. தம்பியில செஞ்சது ஒருத்தரட்டிக்கு போய் வெங்காயமும் வாங்கி வந்தவன்.
அது எங்களுக்கு வெங்காயம் பிடிக்க முடியல, அவருக்கு வெங்காயம் வச்சு சாப்பிடுறது பிடிக்க முடியறதுக்காக. இங்க ஒரு தம்பி வந்து சாப்பிட்டு அவையும் தம்பிக்கு நல்ல பெசலா போட்டு தருவீங்க. நல்லா காத்தும் அடிக்குது, ரிலாக்ஸா இருக்கலாம் மனசு. அவன் நிற்கிறேன். சொன்னா நம்ப மாட்டேங்க, உடைப்புல மூக்கலாம் முடியுது. மணி அப்படியே மணி கொத்து சாப்பிட்டீங்க. இந்த கை நிலத்த இருக்கா காட்டுங்களேன். நான் சாப்பிட அவ என்னைய பார்த்து கொண்டு இருக்கிறா. நாங்க சாப்பிட்டு முடிஞ்சுதான் ஆள் கொண்டு போகுது. கொண்டு போறாரு சாப்பிட்டு முடிஞ்சு. இப்படியே அப்படி வந்து பாருங்க, அவர் வருவார். எங்களுக்கு நாங்கள் கொத்து ரொட்டி சாப்பிட்டாங்கன்னா வாய்க்கு பிளேண்டி நல்லா இருக்குமா மட்டும் பிளேண்டி வாங்க போயிருக்கிறேன் பாருங்க. எனக்கு மது சிரிச்சு கொண்டு இருக்கிறது பிடிக்கலையே. மது அப்போ சிரிக்கு தானே சும்மா. இந்த மணியை கடைக்குட்டின்னு ஒருத்தர் சொல்லாதுங்க பாத்தீங்களா? கடைக்குட்டி இந்த வாரு இப்படி தம்பி யாருக்கு கிடைக்கும்? வீட்டை வந்து கூட்டி கொண்டு வந்து கொத்து ரொட்டி வாங்கி தந்தீங்க பாருங்க. கொத்து ரொட்டி உரைப்பா இருக்கு, வாங்கி நல்லா இருக்கு மட்டும் பிளேண்டி வாங்கி தந்து சாப்பிட்ட பிளேட்டை கொண்டே வச்சு. உண்மையாவே எங்களுக்கு சொல்லப்போனா அப்பா இல்லை, அந்த குறை அப்பா இல்லைன்ற அந்த குறையே எங்களுக்கு இல்லை. எந்த எல்லா விதத்திலையுமே அவன் அப்படித்தான் எங்களை பார்ப்பான். ஒண்ணும் இல்லை. ஆனா என்ன அடிக்கடி வந்து நக்காடிப்பாட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு என்ன செய்வான் இப்போ யூடியூப் சேனல் செய்ய துவங்கினதுல இருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்க சட்டிப்பாட அனுபவம் சொல்லுவாங்க. சரி, சுட சுட குடிச்சா தான் நல்லா இருக்கும். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கீழே பிள்ளைன்னு கால் இருக்குங்க. கையில் எப்படி தொங்குது தூக்குல தொங்கின மாதிரி. கூட எங்கட கேமராமேன் எடிட்டர் எல்லாம் இவர் தான். எடிட்டர்னு இன்னொரு தம்பி இருக்கு கவிண்டு, அவரும் இவர் தான் எங்கட வீடியோ எடுக்கிறது எடிட் பண்றதெல்லாம். அவர் எடிட்டிங், அவர் வீடியோ எடிட்டிங், இவர் போட்டோ எடிட்டர். போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதெல்லாம் இவர் தான். என்ன முதுகுல வித்தியாசமா தெரியும். ஆனா எங்கட விட்ட ஒரு உண்மை சொல்லட்டுமா, எங்கேயாவது போனோம்டா அது போனோம்டா எங்களை போட்டோ எடுக்கவே விட மாட்டா. சரியா, வீடியோ எடுக்க விட மாட்டா. உங்களுக்கு மனுஷன் இருக்கு, பிள்ளை இருக்கு, குடும்ப பொறுப்பு இருக்கு. மனுஷனை பார்க்கணும், மனுஷனுக்கு சமைக்கணும், பிள்ளைய பார்க்கணும், குளிக்க பார்க்கணும், சமைக்கணும், இவ்வளவு கடமை இருக்கு. அவாக்கு ஓகே, அவாக்கு நீ போட்டோ அவ ஒரு குடும்பம் சின்ன பிள்ளை. நான் எனக்கு துருத்துருன்னு போட்டோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு மனசாட்சி வேணாமா? அது மனசாட்சின்னா அந்த பிள்ளைக்கு என்ன செய்யுதுன்னா, அந்த பிள்ளைல அண்ணா அந்த பிள்ளைல போட்டோ எடுக்கிற ஓடுறாரு. உங்களுக்கு என்ன செய்யுது? வெளியில எடுக்க இல்லை. அதான் பிரச்சனை. நீ ஏன் அம்மா எனக்கு நீ அவள் உண்மையை போட்டு அவளை கலாய்ப்பு கலாய்க்கிறாள். நீங்க என்ன செய்றீங்க? அவ இவாம இருக்கட்டும். அது பாவம் சின்ன பிள்ளை கூட கடவுள். வா ஏன் சொல்லுங்க. அப்ப என்ன சொல்றா? எனக்காக இப்ப என்னையே போட்டு எடுக்கிறது. ஏன்னா இங்க ஒரு ஆள் வந்தபடியே என்னையே கவனிக்கிறது குறைவு. நாங்க போட்டோ எடுக்கிறோம். நாங்க எங்கட சின்ன மகாராணிய ஆனா எங்கேயும் பப்ளிக்கா கூடுதலா போடுறோம். அப்பப்போ ஒரு வீடியோ நீங்க அது ஒரு 2-3 போட்டோ போடுவோம். நிறைய போடுறது இல்லை, கொஞ்சம் வளரட்டும். ஒரு வயசு அப்படி வந்து முடியாது கொஞ்சம் போடுவோம். அதுக்கு பிறகு அவள் தான் ஹீரோயின். அவாக்கு என்ன பிரச்சனைனா போன் பிடிக்குது இல்ல. போன் கண்ணில் காட்டவே கூடாது. நல்ல பழக்கம் தானே. போன் சும்மா கையில கொடுத்தா கொஞ்சம் வாயில வச்சு அப்படி இப்படி அடிப்பா. அதே வீடியோ அப்படி போன திருப்பி எடுத்தா கோபம் வந்துடும்.
சரி நான் குடிக்கிறோம். கடைக்குட்டி சோகத்தின் உச்சத்துல இருக்கிற வீட்டு போக விருப்பம் இல்லை. கடைக்குட்டி பஸ் பாக்குது. இப்பதான் வாகனம் பாக்குது. குழந்தை அவளே ஒரு குழந்தைய வச்சிருக்கிறா. இவ குழந்தைய கொடுத்துட்டு பல்ல கட்டிட்டு நாம இப்படித்தான். எங்க அம்மா சொல்றது என்னைய பார்த்து நீயே ஒரு குழந்தை உனக்கு ஒரு குழந்தைன்னுவா. அது நீங்க ரியாக்ஷன் கொடுப்பீங்கன்னு தான் பார்த்தேன். எங்க அம்மா வாழ்க்கையில அப்படி சொன்னதே இல்லை. சொல்லிருக்கா, சத்தியமா சொல்லிருக்கா. 5-6 தடவை சொல்றாங்களா? அப்ப அத சமைக்கிறேல தங்காச்சி அந்த உப்பு போடாம சாப்பாடு கொடுப்பா அப்பங்க சொல்றாவா? எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட்டா கமெண்ட் பண்றீங்கன்னு பாப்போம். எனக்கு சப்போர்ட்டா மது அக்கா பாவம் சின்ன பிள்ளை என்ன கமெண்ட் பண்றாங்க. எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறீங்க. அப்படின்னா ஒருத்தருமே வந்து பண்ண மாட்டேன்னு. ஐயா பண்ணுவீங்க பாப்போம். சரி இப்போ நாங்க என்ன செஞ்சிட்டோம், கொத்தும் சாப்பிட்டு சொல்லலாம் கொஞ்சம் பிளேண்டி எல்லாம் குடிச்சு முடிஞ்சு இப்போ கொஞ்ச நேரம் கதைச்சி சிரிச்சு கொண்டு இருந்தோம். எல்லாம் இருந்துட்டு இனி என்ன சரி டைம் ஆயிட்டுது, 6:30 ஆயிட்டுது. இனி வீட்டை வழிக்கு விடுவோம். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணி உண்மையாக நிம்மதியாக இருந்துட்டு வெளிக்கிட்டுட்டோம். இப்போ நாங்கள் வீட்டை போக போகிறோம்னா முக்கியமாக வீடியோவாக முடிக்க போகிறோம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்களே இவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. மனசு ரிலாக்ஸாகவும் இருக்கும். நல்லா காற்று ஜில்லுன்னு உண்மையாக இப்போவும் நல்லதாக இருக்குது. நீங்கள் வந்து இருந்து பாருங்க. சந்தோஷமா இருக்கிறாவா எல்லாம் மறக்காம எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? பாய். உங்களோட விட பேர் வந்து JMK Vlog. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.